ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்குற சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் கோரிக்கை. இது கதை மட்டும்தான். இதில் காட்டுற சொல்லப்படுற பேய்ங்க மந்திரங்க தந்திரங்க கற்பனை மட்டும்தான். நிஜ வாழ்க்கையில் பேய்ங்க இருக்கோன்னு நம்ப வைக்கிறது எங்களோட நோக்கம் இல்லை. அதுக்குள்ள ஊருக்குள்ள மணி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. சாயங்காலம் ஆகுது, ஆபத்து, வெளியே இருந்தா ஆபத்து, சீக்கிரமா ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு போங்க. டே விக்ரம், எனக்கு பயமா இருக்குடா. என்னடா இதெல்லாம், நம்ம ஊருக்கு போயிடலாம்டா. இந்த சுரங்கம் இல்லைன்னா வேற ஏதாச்சும் வழி இருக்கும்டா. ஊருன்னு சொன்னா 4 பக்கம் பாதை இருக்கும்ல. நீ கவலைப்படாத, அமிதா இல்லாம இந்த ஊரை விட்டு நான் வரமாட்டேன்டா. சார், உங்க உயிர் மேல உங்களுக்கு ஆசை இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியா இருங்க. பழைக்கணும்னு நினைச்சீங்கன்னா என் கூட வாங்க அப்படின்னு கோர்பா கொஞ்சம் கூட தாமதிக்காம அங்கிருந்து ஊருக்குள்ள போயிட்டான். இப்போ என்னடா பண்றது? எந்த பக்கம் போறது? நாம வந்த சுரங்கம் இங்க தான் இருக்கா, இல்லைன்னா நம்ம பாதை மாறிட்டோமா? டே 100% இங்கதான்டா. நாம வெளியே வரும்போது அந்தோட பையில வைக்கும் போது அவ ரொம்ப ஆசையா வச்சிருந்த முயல் பொம்மை கீழே விழுந்து உடஞ்சு போச்சுடா. அதோ அது கூட அங்கேயே இருக்கு. ஆனா அந்த சுரங்கம் எங்க போச்சுன்னே தெரியலடா. புரியவே மாட்டேங்குது. வா ஊருக்குள்ள போகலாம். அப்படி அவங்க ஊருக்குள்ள போய் பார்த்தா ரொம்ப அமைதியா இருந்துச்சு. யாரோ ஒரு பாட்டி தெருவுல மணி அடிச்சுக்கிட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. கராபோ பிராபோ ஷராபோ வந்துகிட்டு இருக்காங்க, பார்த்து பத்ரம். கராபோ பிராபோ ஷராபோ வராங்க, பார்த்து பத்ரம். கராபோ பிராபோ ஷராபோ வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி இவங்க 2 பேரையும் பார்த்து, யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? உங்க உயிர் போயிடும், சீக்கிரம் 2 பேரையும் பின்னாடியே வாங்க அப்படின்னு அந்த பாட்டி அவங்க 2 பேரையும் அவங்க கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த பாட்டி கிட்ட அவங்க யாரு, எதுக்காக வந்திருக்காங்க எல்லாத்தையுமே சொல்லி, என்னம்மா இது, இந்த ஊரு எல்லாம் விசித்திரமா இருக்கு. இந்த தீபம் எல்லாம் யாருக்கு, எதுக்கு, யாருக்கு பயந்து வாழ்றாங்க? ஏன்னா எங்க ஊருக்கு ஒரு தரித்திரம் பிடிச்சிருக்கு, அதுதான் பேயின் பாதை. பெரியம்மா, உங்க ஊரு பேய் கதையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இந்த ஊருக்கு அமிதா வந்தாளா? அவளை நீ பாத்தியா? பொண்ணுங்க யாரும் அந்த சுரங்கத்தை தாண்டி ஊருக்குள்ள வர முடியாது. இந்த ஊருக்குள்ள ஏற்கனவே இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் 50 வருஷமா இங்கேயே அடப்பட்டு இருக்காங்க. நீங்க வந்த அந்த சுரங்க பாதை அது பேய் பாதைடா. பெருமா பயமுறுத்தாத, ஏதாச்சும் வேற வழி இருந்தா சொல்லு, எங்க ஊருக்கு ஓடி போயிடுறோம். அது நடக்காது. கராபோ பிராபோ ஷராபோ கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு நீங்க இங்க இருந்து போக முடியாது. இனி உங்க சாவு இங்கதான். கராபு பிராபு சராபுவா? அதுங்க பேர இருட்டானதுக்கு அப்புறம் வேற யாரும் சொல்லக்கூடாதுடா, ஆபத்து. ஆமா, அவங்க யாரு? என்ன ஆபத்து? நாளைக்கு சொல்றேன். என்ன ஆனாலும் இன்னைக்கு ராத்திரி இந்த வீட்டு வாசல் தாண்டாதீங்க, அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பாட்டி அவங்களுக்கு சாப்பிட கிழங்கு பழத்தை கொடுத்துட்டு அவங்க அறைக்குள்ள போய் உக்காந்து ஏதோ மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நடுராத்திரி நேரமாச்சு. ஏதோ சத்தம் கேட்டு விக்ரம் கண் முழிச்சான். வெளியே போய் கதவு திறக்கலான்னு பார்த்தப்போ, என்ன ஆனாலும் இன்னைக்கு வீட்டு வாசல் தாண்டி போகாதீங்க, அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு பாட்டி சொன்னது ஞாபகத்துக்கு வந்து அவன் அப்படியே நின்னுட்டான். ஜன்னலை திறந்து பார்த்தப்போ ஊருக்கு நடுவுல பயங்கரமான விசித்திரமான ஒரு உருவம் நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததுமே விக்ரம் உடம்புல நடுங்க ஆரம்பிச்சது. ஐயோ, பெரியம்மா சொன்னது நிஜம்தான். இந்த ஊரு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. நாளைக்கு எப்படியாச்சு அமிதாவை தேடி பிடிச்சி இந்த ஊரை விட்டு ஓடிடணும் அப்படின்னு பயந்துகிட்டே அமிதாவை பத்தி யோசிச்சுக்கிட்டே படுத்துட்டான். அடுத்த நாள் காலையில அமிதாவை தேடிக்கிட்டு ஊருக்குள்ள போனாங்க. எல்லார் வீட்டு வாசல்லையும் ஒரு பொம்மை தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. வெள்ளையா இருந்த அந்த பொம்மை கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரு செய்வனை செஞ்சு வச்ச பொம்மை மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அந்த பொம்மை இருந்துச்சு. அட, வீட்டுக்கு முன்னாடி திருஷ்டி பூசணிக்காய் தான் கட்டி வைப்பாங்க. இந்த ஊர்ல என்ன மச்சி விசித்திரமா பொம்மையை வச்சிருக்காங்க? என்னமா ரொம்ப விசித்திரமா இருக்குடா. ஊருக்காரங்க எப்படி இருந்தாலும் நமக்கு என்ன, அமிதா கிடைச்சதும் நாம போயிடலாம். அப்படி ஒவ்வொரு வீடா போய் தேடினாங்க. பாக்குறவங்க எல்லார்கிட்டயும் அமிதாவை பத்தி விசாரிச்சாங்க. ஆனா அமிதா எங்கேயுமே கிடைக்கல. அங்க அந்த பாட்டி சொன்ன மாதிரியே சின்ன வயசு பொண்ணுங்க யாருமே அந்த ஊர்ல இல்ல. அந்த ஊர்ல அமிதாவை தேடிக்கிட்டு அவங்க ஊரோட எல்லைக்கு வந்துட்டாங்க. ஊர் எல்லையை தாண்டி
ஒரு அடியை எடுத்து வைக்க போகும்போது ஏதோ சத்தம். அங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு மச்சி. எனக்கு அது மனுஷன் போல தெரிய மாட்டேங்குது. வேணாம், முன்னாடி போக வேணாம். வெளியே போற பாதை போல. அதோ மணி அடிக்கிறாங்க, வா போயிடலாம். அப்படி மகேஷ் விக்ரமோட கையை பிடிச்சு எடுத்தான். 2 பேரும் ஊருக்குள்ள ஓடி போனாங்க. நொடியில தப்பிச்சிட்டாங்க. உங்க 2 பேருக்கு என்ன பைத்தியமா? நீங்க தேட பொண்ணு இந்த பக்கம் வரவும் மாட்டா. விட்டிருந்தா உங்க உயிர் தான் போயிருக்கோம். அமிதா, இந்த பக்கம் வரலன்னா நம்பலாம், ஆனா வர முடியாதுன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு வர முடியாது? அந்த சுரங்கத்துக்கு தெரியாம கால் வச்சோம்னா கண்டிப்பா இந்த பக்கம் வரணும்ல. நடுவுல வேற பாதை இல்ல. 50 அடி சுரங்கத்தை தாண்டறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரமாச்சு? நீங்க இந்த ஊருக்குள்ள வந்தீங்களா அந்த சுரங்க வழி? அதை எங்க காட்டுங்க பாப்போம். மொத்தமாக 3-4 மணி நேரம் இருக்கும். நாங்கள் வந்ததுலேருந்து பின்னாடி போய் பார்த்தேன், சுரங்கம் இருந்த தடம் கூட இல்லை. காதல் மயக்கத்துல உன் நண்பனுக்கு மூளை வேலை செய்யல மகேஷ். 2 நாளா இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, ஒரு சின்ன வயசு பொண்ணையாவது பாத்தீங்களா? 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஊருக்குள்ள இருக்காங்க. ஏன்னு தெரியுமா? ஆமா நிஜம்தான், ஒரு பொண்ணு கூட நான் பார்க்கவே இல்லை இந்த ஊர்ல. எதுக்கு? ஏன்னா சின்ன வயசு பொண்ணுங்க எல்லாருமே அவளுக்கு வேணும். ஆஹிகாவுக்கு வேணும். ஆஹிகா? ஆமா, ஆஹிகா கையில மாட்டி நீங்க தேடுற பொண்ணோட உயிர் எப்போ போயிருக்கோம். அந்த பொண்ணுக்காக தேடி உங்க 2 பேர் உயிரையும் விட்டுறாதீங்க. பெரியம்மா, நீ சொன்ன மாதிரி அமிதா செத்துருந்தான்னா அடுத்த நொடி நானும் செத்துருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் அமிதாவை கொன்னவங்கள விடவே மாட்டேன். பெரியம்மா, அமிதாவை யாரு கொல்லவாங்க? ஆமாம், ஊர் கடைசியில் அந்த கம்பத்துக்கு தொங்கிட்டே இருக்கிற அந்த தலை யாரோடையது? கிழக்கு திசையில இருக்கிற காவல் பொம்மை அது. நீங்க பார்த்தது கராபோட தலைய. இனிமே அந்த பக்கம் போகாதீங்க, அப்புறம் உங்க உயிர் போயிடும். கரா? இருட்டானதுக்கு அப்புறம் அதோட பேரை சொல்லக்கூடாது. அது காதுல விழுந்துச்சு, நீ தான் கூப்பிட்ட அப்படின்னு அது இங்க வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. போங்க, ஏதாவது இருந்தா நாளைக்கு பேசிக்கலாம். பாட்டி சொன்னதுதான் விக்ரம் மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆஹிகா கையில மாட்டி அந்த பொண்ணு ஏற்கனவே இறந்து போயிருப்பா. அந்த பொண்ணுக்காக வந்து உங்க உயிரை நீங்க விட்டுடாதீங்க. என்னடா இது, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. வெளியே போகிற வழி நிஜமாவே இல்லையாடா? டேய், அந்த பக்கம் பாரு. நாம இந்த ஊருக்கு முதல் முறையா வரும்போது நாம பார்த்த ஆளு அவன் தானே? ஆமாண்டா, அவனோட பேர் ஏதோ கோர்பான்னு சொன்னாடா. எதுக்கு யாருக்குமே தெரியாதுமே கிழக்கு திசையில் எதுக்கு போய்கிட்டே இருக்கா? வாடா, அவன் பின்னாடியே போலாம் அப்படின்னு சத்தம் போடாம அவன் பின்னாடியே போய்கிட்டு இருந்தாங்க. கோர்பா மெதுவா நடந்து ஊர் எல்லைக்கே அவன் போனான். அவன் அங்கிருந்து அந்த பொம்மையை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஊர் எல்லை தாண்ட போகும்போது, கோர்பா நில்லு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லையை தாண்டது ஆபத்துன்னு தெரியாதா? ஓ, நீங்களா? என்னால் முடியாதுப்பா. எத்தனை நாளைக்கு இந்த ஊரில் பயந்துக்கிட்டே இருக்கிறது? செத்தாலும் கூட பரவாயில்ல, இந்த ஊரை விட்டு நான் போயிடுறேன். இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையான கூட எனக்கு தெரியாது. இந்த ஊர்க்காரங்க, இந்த ஊர் எல்லாமே மாயமாக இருக்கு. ஒரு வேளை அவங்க சொல்கிறது நிஜமாக இருந்துச்சுன்னா, கராபு இருக்கிறது நிஜமாக இருந்தா அது என்ன கொண்டு போடும். இந்த ஊரில் வாழ்கிறத விட சாவுறதா மேலு அப்படின்னு எல்லையை தாண்டி போனான். அதை பார்த்து பயந்து போய் 2 பேரும் சிலையா அங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து ஓடலானாலும் காலை தூக்கி எடுத்து வைக்க கூட முடியல. கடைசியில எப்படியோ கஷ்டப்பட்டு வேகமா ஊருக்குள்ள வந்து நடந்த எல்லாத்தையும் பாட்டிக்கிட்ட சொன்னாங்க. உயிர் மேல ஆசை இல்ல, சாவணும்னு நினைச்சாதான் ஊர் எல்லையை தாண்டி போகணும்னு நான் தான் சொன்னல அப்படின்னு ஊருக்குள்ள போய் பாறையில இருந்து சொட்டு சொட்டா சொட்டிக்கிட்டு இருந்த அந்த ரத்தத்தை விரலால எடுத்து செவுத்துல கணக்கு எழுதினாங்க. பின்னாடியே மகேஷ், விக்ரம் 2 பேரும் வந்து, என்ன பிரியம்மா, அந்த எண்ணுக்கள் என்ன, அந்த ரத்தம் என்ன? இந்த ஊர்ல 21 வருஷத்துக்கு முன்னாடி
13,890 பேர் இருந்தாங்க. இப்ப 227 ஆயிட்டாங்க. அவங்கள 39 பேரு வெளியூர்காரங்க. 37வது ஆள் செத்து போன கோர்பா, 38 மகேஷ், 39 விக்ரம். இறந்து போனவங்களுடைய நம்பரை அடிச்சிடுவோம். என்ன ஊரோ, என்ன விசித்திரமான கலாச்சாரம் என்னமோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புரிஞ்சுக்க கூட விருப்பமே இல்லை. தயவு செஞ்சு இந்த ஊர்ல இருந்து வெளியே போறதுக்கு ஒரு வழி சொல்லு பெரியம்மா. ஆமாம் பெரியம்மா, எப்படியோ அமிதா இந்த ஊரில் கால் வைக்கலன்னு புரிஞ்சு போச்சு. நம்ம வெளியே போய் அமிதாவை தேடி ஆகணும். ஒரு வழி இருக்கு. யாராவது ஒருத்தங்க அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரணும். அப்ப சுரங்கம் தானாவே திறந்துக்கும். அந்த பக்கத்துல இருந்து வந்தவன் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் 3 நிமிஷம் சுரங்கம் திறந்திருக்கும். அதுக்கப்புறமா சுரங்க வழியா நீங்க அந்த பக்கம் போலாம். ஆனா நீங்க உயிரோட அந்த பக்கம் போவீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. உயிரோட போவோமான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா பயந்துக்கிட்டு இந்த ஊர்ல இருக்கிறத விட முயற்சி எடுத்து சுரங்கத்தை தாண்டறதுக்கு முயற்சி எடுக்கிறது நல்லது. பெரியம்மா, அங்கேருந்து இங்கே யாராச்சும் வந்துக்கிட்டே இருக்காங்கன்னா நமக்கு எப்படி தெரியும்? மேற்கு திசையில இருக்கிற பிராபு சக்கரம் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். கோர்பா மரத்துக்கு மேல கட்டின வீட்டுல இருந்து பிராபுவை பார்த்துக்கிட்டு இருப்பான். அங்கிருந்து உங்களை பார்த்து உங்களை தடுக்கிறதுக்காக வந்தான். ஆனா தாமதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள நீங்க ஊருக்குள்ள வந்துட்டீங்க. ஆமா ஆமா, இந்த ஊர்ல கால் வச்சதும் நாங்க பார்த்த மனுஷன் கோர்பா தான். பெரியம்மா, நாங்க கோர்பா இருக்கிற வீட்டுல இருக்கலாமா? இருங்க. ஆனா தெரியும்ல, மணி சத்தம் கேட்ட உடனே வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். வாசல்ல இருக்கிற அந்த பாதுகாப்பு பொம்மை இருக்கணும். அது இல்ல உங்க உயிரும் போயிடும். பெரியம்மா, மேற்கில் சுரங்கப்பாதை, கிழக்கில் கராபு காவலா, வடக்கில் பிராபு சில காவலா, அப்புறம் தெற்கு திசையில் என்ன இருக்குது பெரியம்மா? தெற்கு திசையில் போனால் நம்ம தப்பிச்சலாமா? நடக்காது. அந்த திசையில இருக்கிறது ஷராபு, ரத்த சமுத்திரத்தின் அதிபதி. ரத்த தாகத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கிற சராபு அங்க இருப்பான். சராபு பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்த வந்து அந்த பாட்டியோட காதல ஏதோ ஒன்று சொல்லி அங்கிருந்து போயிட்டான். கிரகணம் பண்ணணும். ஆடி அமாவாசைக்கு ஏற்பாடு பண்ணணும். நான் நாளைக்கு பேசுறேன், நீங்க பாத்துக்கோங்க. இருட்டாவதுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ள போயிடுங்க. பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அங்கிருந்து போயிட்டாங்க. என்னவோ பெரியம்மா சொல்லிட்டே இருக்கிறது பார்த்தா நம்ம நல்லதுக்கு தான் தோணுது. ஆனால் எங்கேயோ இடிக்குது. இவங்க தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களோ? என்ன சொல்கிற? ஆமாண்டா, எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. வாடா, நாமளே ஏதாச்சும் பண்ணி இந்த சுரங்கத்திலிருந்து வெளியே போகலாம். அப்படி ஊரெல்லாம் தேடி சுத்தி ஒரு கடப்பாரை எடுத்துக்கிட்டு வந்து அவங்க எந்த வழியில வந்தாங்களோ அங்க போய் பார்த்து அங்க செவுரு மட்டும்தான். எந்த பக்கம் பார்த்தாலும் செவுரை தவிர வேற எதுவுமே இல்ல. அந்த செவுத்தை உடைக்க 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா கொஞ்சம் கூட அசையல. சுத்தியால அடிச்சா ஏதோ இரும்பு போட்டு அடிக்கிற மாதிரி சத்தம் வருதே ஒழிய அந்த கல்லு கொஞ்சம் கூட உடையவே இல்ல. சரி, அங்க தரைய தோண்டி இன்னொரு சுரங்கத்தை ஏற்பாடு பண்ணலாம்னு நினைச்சா எவ்வளவு தோண்டினாலும் அங்க பாறை மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்குள்ள பாட்டி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு மணி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. விக்ரம், வாடா போயிடலாம், இருட்டாயிருச்சு. அப்படி 2 பேரும் கடப்பாரை சுத்திய கீழே போட்டு வேகமா கோர்பா தங்கியிருந்த அந்த வீட்டுக்குள்ள போக பார்த்தாங்க. கோர்பாவோட வீட்டுல சில்லுன்னு அடிச்ச காத்துல பிரச்சனையெல்லாம் மறந்து அவங்க நல்லா தூங்குனாங்க. ஆனா காலையில ஆனதும் குருவியோட சத்தத்தை கேட்டு 2 பேரும் கண் முழிச்சாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல இருக்கிற குருவி வித்தியாசமா காலை ஆகாயத்தை நோக்கி வச்சிருக்கிறத பார்த்து 2 பேரும் சிரிச்சுக்கிட்டாங்க. இது பாடுறேன், நல்லா இருக்கே. காலை 2 தூக்கிக்கிட்டு நல்லா பாட்டு பாடுது பாடுறேன். ஆமாண்டா, நான் எப்பவுமே பறவை இந்த மாதிரி தூங்குறத நான் பார்த்ததே இல்லை. என்ன இது எக்காலம் மாதிரி இருக்கு? எக்காலம் இல்லடா, தொலைநோக்கி. இயற்பியல்ல இத பத்தி நாம படிச்சோம்ல அப்படின்னு அது மூலமா சுரங்கப்பாதை வழியா பார்த்தா பெரிய செவுரு. எவ்வளவு தூரம் போனாலும் மேகங்கள் தெரியற வரைக்குமே செவுரு மட்டும்தான் இருந்துச்சு. இது நிஜமாவே மாயா உலகந்தாடா மச்சா. இனி நம்மள பூமி பிரியமா தான் பார்த்துக்கணும். வாடா. அப்படி பாட்டியை போய் பார்த்தா பாட்டி கூழாங்குள்ள நகர்த்துக்கிட்டு எதையோ கணக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பெரியம்மா இது?
கிரகங்களை கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். 21 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சப்த கிரகத்துல தான் நான் இங்க அடிமையான. மறுபடியும் அந்த சப்த கிரகம் எப்போ வருதோ இந்த ஊருக்கு ஆபத்து வரும். என்ன ஆச்சுன்னு விவரமா சொல்றீங்களா? நான் பாதாள சக்தி இருக்கிற கிருதிமா அப்படிங்கிற மந்திரவாதியோட பேத்தி, வேதாள சக்தி இருக்கிற மந்திரவாதி பாட்டியோட மருமக, நல்ல மனசு இருக்கிற மனுஷன் மந்திர சக்தி படிச்ச லோக்கியோட பொண்டாட்டி. என் பேரு பூமிகா. எல்லாரும் என்ன பூமின்னு கூப்பிடுவாங்க. என் பாட்டியோட பரம எதிரியான மந்திரவாதி பாட்டி புள்ள கூட எனக்கு கல்யாணமாச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள், அதாவது சரியா 21 வருஷத்துக்கு முன்னாடி, சக்தி வாய்ந்த கிரக கோட்டம், சப்த கிரக கோட்டம், அதாவது 7 கிரகமும் ஒரே கோட்டில் வந்து நிற்கிற நேரம், இந்த கிரகங்கள் கூடுற நேரம், கிரகண நேரத்தில் வேதாள சக்தியும் கூட குறைஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வேதாள குடும்பத்தை சேர்ந்த நாங்கள் எல்லாருமே அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் பாதுகாப்பாக குகையில் இருப்போம். என்கிட்ட வேதாள சக்தி கிரீடம் இருக்கு. அதனால தான் பேய்ங்களால் எனக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லை. ஆனாலும் நானும் என் புருஷன் கூட சேர்ந்து வேதாள மலையை ஏற போனேன். ஆனா போற வழியில என் தாத்தா இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. அதை பார்த்து நான் உடனே கிளம்புனேன். பூமி கிரகணம் முடிஞ்சதோ நான் வரேன். நீ ஜாக்கிரதையாரு. என்ன ஆனாலும் கூட அஞ்சன கண்ணாடியில என்ன கூப்பிடு. அப்படி சொல்லி அவங்க எல்லாரும் மலையை ஏற போனாங்க. நான் ஊருக்கு போய்கிட்டு இருக்கும் போதே வழியிலேயே கிரகணம் ஆரம்பிச்சிடுச்சு. அப்பதான் இந்த ஊருக்குள்ள அடி எடுத்து வச்சேன். திடீர்னு அங்க சுற்றுச்சூழல் எல்லாமே மாறி போச்சு. 4 திசையில இருந்தும் ஏதோ சிரிப்பு சத்தம். ஊர் முழுக்க கண்ணாடி குடுவையில அணைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஊருக்குள்ள வர இருந்த அந்த சுரங்கப்பாதை மூடிக்குச்சு. என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. ரொம்ப பயங்கரமான 3 உருவங்க 3 திசையிலிருந்து என் பக்கம் வந்துச்சு. என் சக்தியால அதுங்களை அடைக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஆனா அதுங்க முன்னாடி என் சக்தி வேலை செய்யல. அது மட்டும் இல்ல, சப்த கிரகம் கூடுற நேரம் எனக்கும் சக்தி ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அந்த 3 உருவங்களும் பெண்களை, அதுவும் கல்யாண வயசுல இருக்கிற பெண்களை தூக்கிக்கிட்டு போச்சு. அவங்க எல்லாரையும் சுரங்கத்துக்குள்ள கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி அவங்க உள்ள போன உடனேயே சுரங்க வாசலும் மூடிக்குச்சு. எல்லாரும் ஊருக்குள்ள பயந்துக்கிட்டு அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 3 உருவங்களும் போனதுக்கு அப்புறம் அந்த ஊரை விட்டு வெளியே போகணும்னு அந்த சுரங்கத்துக்கிட்ட போய் தாததி த்ரீகரா கூரகா கர்பாத்தால பிரம் பிரம் கிரம் மனப்பூத்த பிரேத்த பாத்தாள வேகா பிருத க்ரூரம் பிரம் பிரம் கரம். அந்த மந்திரம் அந்த சுரங்க செவரை எதுவுமே செய்யல. அதனால கிழக்கு திசையில இருக்கிற காட்டுக்கு போய் முயற்சி பண்ண. தாத்ததி த்ரீகரா கூரகா கரபாத்தாளா பிரம் பிரம் கரம் மனப்பூத்த பிரேத்த பாத்தாளா வேகிராமிருத கூரம் பிரம் பிரம் கரம். பின்னாடி போயிரு. கிழக்கு திசை என்னுடையது. கராபு சொல்லிக்கிட்டே இருக்க. போயிரு, இல்லைன்னா செத்துருவ. கிழக்கு திசையில கராபு சில வடிவில் காவலு காத்துக்கிட்டு இருந்தான். ஊர் எல்லையை தாண்டி அடி வச்சன்னா கிழக்கு திசையோட அதிபதியான இந்த கராபு கிட்ட நீ செத்துருவ. மந்திரம் சொல்லி அதை தடுக்க நான் முயற்சி பண்ணேன். ஆனா என்னால முடியல. மேற்கு திசையில போனா அது ரொம்ப பெரிய மலை, கீழே எல்லாம் கடல். அந்த கடல் முழுக்க ரத்தம் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அங்க இருந்ததுதான் ஷராபு, எப்பவுமே ரத்த பலிக்காக காத்துக்கிட்டு இருக்கிற பிரேத்தம். பாதாள கிரீடம் இருக்கிறதுனால உன்னை நான் கொல்லாம விட்ட. ஆயிகாவுக்கு தேவைப்பட்ட பொண்ணை தூக்கிட்டு போறதுக்கு ஆயிகாவுக்கு நான் காத்துக்கிட்டே இருக்க. காத்துருங்க, நான் வந்துட்டு இருக்கேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இவங்க 3 பேரும் ஆஹிகாவோட ஆணையை கேட்டு இங்க இருக்காங்கன்னு. அதான் கராபு, பிராபு, ஷராபு. இப்படி ஊரு முழுக்க
மந்திர சத்தம் கேட்ட உடனேயே கராபு, பிராபு, ஷராபு 3 பேரும் 3 திசையிலிருந்து வந்து வயசு பொண்ணுங்களை தூக்கிக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என் சக்தியால அவங்கள யாரையுமே என்னால காப்பாற்ற முடியல. உடனே என் புருஷன் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏதாச்சும் ஆபத்துன்னா அஞ்சனா கண்ணாடியில என்னை கூப்பிடு. கொஞ்சம் கூட தாமதிக்காம பக்கத்துல காலியா இருக்கிற வீட்டுக்குள்ள போய் கண்ணாடியை எடுத்து அஞ்சனம் போட்டு லோக்கியை நான் கூப்பிட்டேன். தாததி த்ரீகரா கூரகா கர்பாத்தால பிரம் பிரம் கிரம் மனப்பூத்த பிரேத்த பாத்தாள வேகா மிருத க்ரூரம் பிரம் பிரம் கரம். என்னங்க, நான் ஆபத்துல இருக்கேன், என்னையும் இந்த ஊரையும் காப்பாத்துங்க, சீக்கிரம் வாங்க, எங்க நான் ஆபத்துல இருக்கேன். அப்படி நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என் புருஷனை அஞ்சன வழியா கூப்பிட முடியல. என் மாமியார், என் பாட்டி, பூனை பேயி, குள்ள பேயி, பல்லி பேயி யாரை நான் கூப்பிட்டாலும் யாராலையுமே இங்க சுத்தமா வர முடியல. வேற வழி இல்லாம செவுத்துல பாதாள சக்கரத்தை போட்டு விளக்கு பத்த வச்சு பாதாள ஆஹ்வானம் செஞ்சேன். தாததி த்ரீகரா கூரகா கர்பாத்தால பிரம் பிரம் கிரம் மனப்பூத்த பிரேத்த பாத்தாள வேகா மிருத க்ரூரம் பிரம் பிரம் கரம். நீ இருக்கிற இடத்துல ரொம்ப சக்திசாலியான குருக்கிண்டிகா வலயம் இருக்கு. இப்ப கூட பூமி மேல இருந்தாலும் கூட மாயாவியா இருக்கிறதுனால யாருக்குமே தெரியாது. உன்னை அஞ்சன கண்ணாடியில தேடிக்கிட்டே இருக்காங்க. குருதிமாவுக்கு நீ உயிரோட இருக்கன்னு சொல்லியிருக்க. நீ இருக்கிற இடம் அவங்களுக்கு தெரியாது, இங்க அவங்களால வர முடியாது. அப்படின்னா நான் இங்கிருந்து வெளியே போக வழி இல்லையா? வாய்ப்பே இல்ல. என்னோட சக்தி மட்டும் இல்ல, எந்த சக்தியாலும் கூட முருகுண்டிகா வலயத்தை பிரிக்க முடியாது. பாத்தாள கங்கணம் இருக்கிற வரைக்கும் இந்த பேய் உன்னை கொல்ல முடியாது. முருகிண்டிகா வலயம் இன்னும் முழுமையாகல. ஆகாய வழியில ஓட்டை முழுமையாச்சுன்னா எனக்கு உனக்கும் கூட சம்பந்தம் இல்லாம போயிடும். நான் நினைச்சாலும் கூட உன்னை கண்டுபிடிக்க முடியாது. வெளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு முருகண்டிகா பத்தி நான் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஆனா யார் இது எல்லாத்தையும் பண்றது? ஆஹிகா பண்ணும். முருகிண்டிகாவை அடைஞ்ச ஆஹிகா பண்ணும். எதுக்கு பண்ணுதுன்னு தெரியணும்னா முருகிண்டிகாவை நீ அடையணும். இல்லைன்னா ஆஹிகாவை நீ சந்திக்கணும். ஆனா முருகிண்டிகாவை நீ அடையணும்னா ஒத்த காலில் வாயு ஸ்தம்பனத்தை பண்ணிக்கிட்டே 6 வருஷம், ஜல ஸ்தம்பனம் பண்ணி 6 வருஷம், அக்னி ஸ்தம்பனத்தை பண்ணி 6 வருஷம், இன்னும் மீதி இருக்கிற 6 வருஷம் ஆகாய தந்திரத்தை பண்ணி ஆகணும். அப்போதான் பிரசன்னமாவா முருகுண்டிகா. இல்லைன்னா ஆஹிகாவை எழுப்புன அந்த சத்திய ஆஹிகாவோட நாசத்தால முழுமையாகணும். அப்படின்னா அந்த ஆஹிகா இருக்கிற இடத்த சொல்லு. அவளை கொண்டு இந்த ஊரையும் ஊஜனங்களையும் நான் காப்பாத்துறேன். அது நீ நினைக்கிற மாதிரி சுலபம் இல்ல. முருகண்டிகா ரக்ஷா வலயத்துல மறுபடியும் முருகண்டிகா சாதனத்தை பண்ணி நீ கூட இடத்துல அது இருக்கு. அதுவா வெளியே வந்தாலும் மட்டும்தான் ஆஹிகாவா நீ கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா அவளே தானா வெளியே வர மாதிரி நான் பண்றேன். முயற்சி பண்ணு. முருகண்டிகா சித்தி அடைஞ்ச அவங்க உயிர் அவங்க கிட்ட இருக்காது. சரி, ஆனா இந்த ஊர்க்காரங்களை அந்த பேய்ங்க கிட்ட இருந்து காப்பாத்துறது எப்படி? அதுக்கு நீ இந்த பாதாள கிரீடத்தை தியாகம் பண்ணணும். இந்த பாதாள கிரீடத்தை இந்த ஊரு கல்லு மேல நீ வைக்கணும். அதோட சக்தி 4 பக்கமும் இருந்து எந்த பேயும் கூட உள்ள வராம தடுக்கும். 3 பக்கமும் யார் தாண்டாலும் அவங்க கையால சாவாங்க. அதே மாதிரி பாதாள கிரீட சக்தி சூரியன் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் வேலை செய்யும். சூரியாஸ்தம் ஆச்சுன்னா அதோட சக்தி இருக்காது. அது வீட்டோட வாசல் தாண்டாம இருக்கணும்னா பாதாள கிரீடத்துக்கு ரத்த தர்ப்பணம் பண்ண அந்த ரத்தத்தால நினைஞ்ச பக்க போர்ல காப்புலா பொம்மைய பண்ணி வீட்டு முன்னாடி கட்டினா அது வராது. அந்த பாதுகாப்பு பொம்மைக்கு சக்தி குறையாம இருக்கணும்னா ஒவ்வொரு வருஷம் ஆஷாட அமாவாசை அன்னைக்கு கொடுத்த பலி ரத்தம் அதுக்கு மேல பூசணும். ஆனா ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, பாதாள கிரீடத்தை தலையிலிருந்து எடுத்ததும் மறுநொடி நீ சாதாரணமான மனுஷி. உன்னோட வயசு அதிகமாகிக்கிட்டே போகும். நீ இந்த ஊர்லயே வயசாகி கிளவியாகி சாகலாம். கைக்கு பாத்தாள காப்பா எடுத்தேன்னா பிரேத்த சக்தியால உன்னை யாராலையும் தடுக்க முடியாது. வர சப்தகிரக கூட்டணி அன்னைக்கு இந்த வலயத்திலிருந்து தப்பிச்சுக்கோ. இல்லைன்னா
நாசமாயிருவ. முருகண்டிகா வழியும் முழுசா மூடினதுனால பாத்தாலும் அதுக்கப்புறம் வரவே இல்லை.